என்னென்ன இப்போ 2026 வந்தா என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எதனா ஒரு தீர்மானம் நிறைய போயிட்டு இருக்குல்ல. குஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல. அவர் என்ன பண்றாரு, பசங்களெல்லாம் தூண்டி விடுறாப்புல. சம்பளமும் வேணாம், போனஸும் வேணான்றாப்புல. என்ன அதனால நீங்க சம்பளம் வேணாம்னு சொல்றீங்க, ஆனா நிறைய பேர் வந்து கோரிக்கை இருக்காங்க, சம்பளம் தருவோம் எங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லு, நீ என்னப்பா சொல்லுங்கிற? இப்ப குஷி ஆனந்த் பத்தின ஒருத்தர் இருக்காரு இல்லையா கட்சியில, அந்த கட்சியில அவர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பசங்களை எப்படி வழி நடத்துறாரு. அதான் பசங்களை உசுப்பேத்துறாருப்பா. என்ன உத்தரத்துறாரு? அதான் சம்பளமும் வேணாம், போனஸும் வேணான்னா அவன் ஒரு வீட்டுல வந்து சம்பாரிச்சு சோறு திங்க தேவையில்லையா? லட்சாதிபதி மாவன், கோடீஸ்வரன் மாவன் தான் வாழலாம். எங்களுமே நடுத்தர மக்கள் எப்படி வாழ முடியுங்கிறேன். இப்போ நான் வேலைக்கு போனாதான் என் குடும்பம், என் வீட்டை பார்த்துக்க முடியும். அம்மா சாப்பிடணும், அப்பா சாப்பிடணும், ஒரு ஃபேமிலி மேன ஒரு வீட்டை வழி நடத்தலாம். வீட்டு வாடகை, இந்த சென்னையில் வீட்டு வாடகை இருக்குது எவ்வளோ கஷ்டமான விஷயம். சொந்த வீட்டு உள்ளவன் வருவான், சம்பளமும் வேணாம், போனஸும் வேணாம், அவனுக்கு வேணாம், எனக்கு வேணுமே. சம்பளமும் வேணும், போனஸும் வேணும், அப்போ தான் என் ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியும். இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதேமாரியே உறுப்பினர் கார்டு கொடுத்தாங்கப்பா. அந்த உறுப்பினர் கார்டு வந்து ஒரு ஒரு தெருவில் வருது, ஒரு ஊரில் வருதுன்னா யார் யாருன்ட்டு கணக்கு பண்ணி, உங்களுக்கு எதாவது போஸ்டிங் வேணுமா, நீங்கள் எதாவது செய்ய ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா, 4 பேர் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வந்து எப்பா நீ வந்து என்ன பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டால் சந்தோஷம். உறுப்பினர் கார்டு எதுக்கு போட்டேன்னு எனக்கும் தெரில, உறுப்பினர் கார்டு எதுக்கு அவங்க போடணும் அவங்களுக்கும் தெரில. இந்த கட்சியை வந்து முதல்ல வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. இப்ப நிறைய பாக்கனாக்கா ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க, போஸ்டிங் பார்த்தா ஒரு சுகாதாரம் இருக்கு. அதான் அவர் தான் சொல்றாருப்பா, ஜாதியெல்லாம் பார்க்கல, எல்லாருமே வந்து சமன்னு சொல்றாரு, நல்லது செய்யணும் தான் சொல்றாரு. அவர் வந்தாதான் தெரியும் அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா, அவர் ஆட்சியில் வந்து என்ன பண்ண போறாரு. இப்போ போறவங்க வந்து பல கோடி ரூபாய் வந்து விட்டுட்டு கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னா, அவர் வந்து அடைக்க முடியாம திக்கு முழுக்க ஆடி ஏடா கூடமன்ட்டு அவரும் போயிட்டாருன்னா இப்போ நாடு என்னதான் ஆகுறது? சரிங்களா? குஷி ஆனந்த் பத்தின ஒருத்தர் இருக்காரு இல்லையா கட்சியில, அந்த கட்சியில அவர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பசங்களை எப்படி வழி நடத்துறாரு. இல்ல கட்சி உள்ள போனாலுமே அந்த வேலை விட்டு போயிடணும்னு சொல்ல வராங்களா? இல்லை, அதுதான் அவருக்கு தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கறதா இல்லை. ஏன் அதெல்லாம் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு வந்து அவர் தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சொல்ல வரேன், அந்த கட்சியில சொல்ல வராங்களா கேட்க வரேன். தெரியலையே. வேலையும் வேணாம், போனஸும் வேணாம், நீ மாநாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றது வந்து இது எப்படி குறிக்குதுனாக்கா உங்களுக்கு வேலை வேணான்றது தானே குறிக்குது. அதுதான் எனக்கு தெரியலங்க, எனக்கு வந்து கோபம் தான் வருது இந்த மாதிரி கேட்கும் போது.